உளுந்தூர்பேட்டை அருகே கண்டெய்னர் லாரியும் ஆம்னி பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆம்னி பேருந்து கண்டெய்னர் லாரி மோதியதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். 20 பேர் படுகாயமடைந்திருக்கிறார். மேலும் விபத்து காரணமாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உளுந்தூர்பேட்டை அருகே இரும்புப்பட்டை ஏற்றிச் சென்ற கண்டெய்னர் லாரியும் ஆம்னி பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விபத்தில் 20 பேர் படுகாயமும் அடைந்திருக்கின்றனர். இந்த விபத்தின் காரணமாக 2 மணி நேரத்திற்கும் மேலாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆறுமுகம் இணைப்பில் இருக்கிறார். ஆறுமுகம், இந்த விபத்து எப்படி நடந்துச்சு? இப்ப அங்க இருக்கக்கூடிய பணிகள் தொடங்கப்பட்டிருக்கா? ஏன்னா போக்குவரத்து பாதிப்பு கடுமையா ஏற்பட்டிருக்கு. 2 மணி நேரத்திற்கும் மேலா அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நிலவரம்? அதாவது வணக்கம் ரஷ்மி. சென்னையிலிருந்து பயணிகளுடன் தனியார் சொகுசு பேருந்து அறந்தாங்கிக்கு சென்றது. அந்த பேருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பாலி காவலர் பயிற்சி முகாம் எதிரே அதிவேகமாக சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த ஆம்னி பேருந்து சென்டர் மீடியாவை தாண்டி எதிர் திசை சாலையில் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி இரும்புலோடு ஏற்றி கொண்டு வந்த கண்டெய்னர் லாரி மீது அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 வாகனங்கள் முன்பகுதி சுக்குநூறாக நொறுங்கியது. அப்போது இடுபாடியில் சிக்கிக் கொண்ட ஓட்டுநர்கள் உடல் நசுங்கி இருவருமே நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு. மேலும் பேருந்தில் பயணம் செய்த 15க்கும் மேற்பட்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் வாகனங்களின் இடுப்பலில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்காக சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் உடலை மீட்டு உடல்கூறு ஆய்வுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர். இந்த விபத்தின் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து போலீசார் மாற்றுப்பாதையில் அனுப்பி வைத்து சரி செய்தனர். மேலும் விபத்தில் சிக்கிக் கொண்ட வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விபத்தின் காரணமாக எடைக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆறுமுகம்.